போனதுக்கு அப்புறம் தான் என் உயிர் ஒரு கெட்டவனை கொண்டுட்டேங்கிறதுக்காக அரசாங்கம் உனக்கு அவார்ட் கொடுக்காது. உனக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனை தான் கொடுக்க முதல்ல அதை புரிஞ்சுக்க. நாளைக்கு அவனுக்கு எதிரா கோர்ட்ல போய் சாட்சி சொல்லி உன் பழைய தீர்த்துக்க. நான் சொல்றது கேளு. விக்ரமோட சாவு வீண் ஆயிடக்கூடாது. உன் அண்ணனோட சாவு தற்கொலை ஆயிடக்கூடாது. சோப்ராஜ் ஒரு குற்றவாளியை நிரூபிக்கணும். அது உன்னாலதான் முடியும் விஸ்வா. பிளீஸ் நான் சொல்றது கேளு விஸ்வா. பிளீஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் விஸ்வா, கடந்த 15ஆம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்லுங்க. எங்க ஏரியால எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குற ஒரு ரவுடிதா இந்த சோப்ராஜ். இவனு குழந்தையா எங்க அண்ணன் இருந்தாரு. இந்த சோப்ராஜ் எங்க ஏரியா ஜனங்களை மிரட்டி காலி பண்ண வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணா. இதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விக்ரம் எதிர்ப்பு தெரிவிச்சா. அது இந்த ஆளுக்கு பிடிக்கல. அன்னைக்கு ராத்திரி சோப்ராஜ் என் வீட்டுக்கு வந்தா. கூடவே எங்க அண்ணனும் இருந்தாரு. விக்ரம் இந்த ஏரியால ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கான், கூட்டுவா ஏதாவது சமாதானமா பேசி அனுப்பிச்சிடல அப்படின்னு சொன்னாரு. நான் அதை நம்பி என் ஃப்ரெண்ட் விக்ரமனை இவன் கூட்டு வர சொன்ன இடத்துக்கு கூட்டு போனேன். உண்மையில இவங்க சமாதானம் பண்ணுவாங்க நினைச்சுதா விக்ரம நான் கூட்டு போனேன். ஆனா சோப்ராஜ் தகராறு பண்ணிட்டான். அந்த கொலையை நான் கண்ணால பார்த்தேன். இவனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் என் அண்ணனையும் கொன்னுட்டான். பொய்யாடா சொல்ற? அவன் சொல்றது அத்தனையும் போய் அவனை நம்பாதீங்க. முடியா என்ன எனக்கு ஏதோ பொய் சாட்சியா சொல்ற? எப்படி நீ ஏரியாக்கு வந்து தான் ஆகணும்? சோப்ராஜ் உட்காருங்க. என்ன கொலைகாரன் சொல்றான்? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்னு சொல்றியா நீ? சோப்ராஜ் டேய் ஸ்டாப் இட். நீ எப்படி ஏரியாக்கு வர நானும் பார்த்துறேன்டா. டேய் சோப்ராஜ் உட்காருங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். டேய் எனக்கு ஏதோ பொய் சாட்சி சொன்ன உன்னை கண்டம் துண்டமா வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் இந்த வார கோர்ட்ல வரம்பு மீறி நடக்கிறது குற்றம். அநியாயமா என் மேல பழி சுமத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஏரியாக்காரங்க சும்மா வரீங்க. மிஸ்டர் மூர்த்தி அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. இல்லாட்டி அவர் கொடுக்கிற ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன். என்ன முறைக்கிற? நீங்க யாருக்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சோப்ராஜ் கிட்ட. சோப்ராஜ் கிட்டடா. அந்த ராஸ்கல் எனக்கு ஏதோ கோர்ட்ல சாட்சி சொல்றான். நீங்க நான் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? உங்களை யார் காப்பாத்த போறது? அவன் வந்து உங்களை காப்பாத்துவானா? இல்ல அந்த கோர்ட் வந்து உங்களை காப்பாத்துமா? இனிமே எந்த கடையும் திறக்க கூடாது. ரோட்ல எவனும் நடக்க கூடாது. எந்த வண்டியும் ஓடக்கூடாது. எல்லா கடையும் இழுத்து மூடுங்கடா. நாளைக்கு கோர்ட்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கலன்னா இதுவே நிரந்தரமாயிடும்.
சோபராஜ், சோபராஜ், வெளியே வாடா நாய. ஏன்டா பேடித்தனமா உள்ள உட்கார்ந்திருக்க? டாய் டாய், என் மேல இருக்கிற கோவத்தை ஏன்டா இவங்க மேல காட்டுற? இவங்க நல்லா இப்படி அடிச்சு மிரட்டினா நான் இந்த ஏரியா விட்டு போறேன் நினைச்சா? டாய், இது நான் பிறந்த இடம்டா. வெளியே வா நாயே. டாய் சோபராஜ், இங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல இந்த ஒரு பிடி மண்ணு கூட உனக்கு சொந்தமாக்க விட மாட்டேன். டாய் பரதேசி நாயே, வர வெளியில வாடா. டேய் சோம்பேறி, நீ ஆமனா இருந்த வாடா. வாடா தேரிக்க, வெளியே வாடா. டேய் வாடா கொலை. ஏண்டா நாயே, நான் போட்ட எச்சசோத்துல வளர்ந்த அனாதை நீ இன்னைக்கு என்ன எதிர்க்கிறியா? இந்த சோபராஜ் மட்டும் இல்லன்னா நீயும் அண்ணனு தெரு தெருவா பொறுக்கிக்கிட்டு இருப்பீங்கடா. என்னால வளர்ந்த நீ இன்னைக்கு என் முன்னாடி நின்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன் சட்டத்துக்கு முன்னாடி உன் சட்டம் எதுவும் பண்ண முடியாதா? என்னடா பெரிய உன் சட்ட சோம்பேறி பயல, உழைக்காம உட்காந்துட்டு 10 பேர் அடியாள வச்சுக்கிட்டு பிச்சைக்காரத்தனமா தினம் மாமூல் வாங்கி சாப்பிடுறியே, அதான் உன் சட்டமா? இந்த ஜனங்களை உயிரோட புதைச்சி அதுக்கு மேல ஒரு கட்டடத்தை கட்டி சந்தோஷமா வாழ நினைக்கிறே, அதான் உன் சட்டமா? இந்த ஏரியால நான் இருக்கிறவருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எந்த கும்பம் வந்தாலும் ஒண்ணு புடுங்க முடியாது. சாக போற நாய், நீ எங்கிட்டே சவால் விடுறியா? நீ உயிரோட இருந்தா தானடா. என்ன பண்ண போற? என் ஃப்ரெண்ட் விக்ரமன் பாலத்தின் தூக்கி போட்டு கொன்னே, அந்த மாதிரி கொல்ல போறியா? இல்ல உனக்கு விசுவாசமா இருக்கிறத சுவாசமா நீ தரேன் கண்ண, அவரை கொன்ன மாதிரி கொல்ல போறியா? டேய், உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. ஏன்னா நீ ஒரு சாதாரணமான கேவலமான ரவுடி பைய, கோழை பைய, பொட்ட பைய. உனக்கு தில்லி இருந்தா ஒத்தை கொத்தைக்கு வாடா. பார், உன்னை அடிச்சு நார் நாரா கிழிச்சு அம்மனமாக்கி காட்டுற. நீ மூடி வச்சிருக்க இந்த கடங்களை உன் கண்ணு முன்னாடி திறந்து காட்டுற. உன்னால முடிஞ்ச பாடுறா. இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டிட்டு தான்டா எனக்கு மறுவேலை. வாடா வா. உன்னை தலையில்லாத முண்டமா முச்சந்தில நிக்க வச்சு என்னை எதிர்த்தவனுக்கு இதான் கேது காட்டுறேன்டா. வாடா வா. வாடா. இது ஏன் பிரச்சனை, நானே தீர்த்துக்கிறேன். வாடா. பெரிய சாம்பியன் ஆக போறேன்னு சொன்ன எந்தடா கண்ணா? பெரிய பாக்ஸ் சொன்ன ஒரே ரவுண்ட்ல கில்லி எகிரிடுச்சா? எந்திக்கிறாண்டா கண்ணா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. எந்திரிச்சிட்டாண்டா. அடி வாங்குறதுக்குன்னே பிறந்த ஜென்மத்தாடி போறன்னு பாக்கலையா? தப்பான நாய் போஸ்ட் விட்டுட்டு நோ திவ்யா, நீ அங்க போக கூடாது.
வாடா. போக மர கட்டையல்லையாம், ஆற்றோடு போக மர கட்டையல்லையாம், மூழ்கிச்சாக எலிகள் அல்லனாம், மூழ்கிச்சாக எலிகள் அல்லனாம். மனிதர் நாம் வீரமாய் போராடுவோம், மனிதர் நாம் வீரமாய் போராடுவோம், தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்குவோம், தீ